நீங்க HDFC பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அங்க ஒரு லாக்கரும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்களா? இனிமேல் உங்களோட லாக்கர் சார்ஜஸ் அதிகமாக போகுது. இத HDFC பேங்க் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்போல இருந்து லாக்கர் சார்ஜஸ் அதிகப்படுத்துறாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகப்படுத்துறாங்க, யாருக்கெல்லாம் இது அதிகமாகும், நீங்க அதை எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். HDFC பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஒரு முன்னணி பிரைவேட் செக்டர் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க தான் லாக்கர் சார்ஜஸ் இப்போ அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டேஜஸ்ல இவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. அதிகபட்சமா பார்க்கும்போது 184% வரைக்கும் லாக்கர் சார்ஜஸ் அதிகமாகுது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. சோ இது யார் யாருக்கு எவ்வளவு உயருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாவே இந்த ஏடிஎம் ஃபீஸா இருக்கட்டும், இல்ல லாக்கர் சார்ஜஸா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரூரல் ஏரியா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட், அர்பன் ஏரியால இருக்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட், மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி தான் இந்த சார்ஜஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சோ இந்த கேட்டகரைசேஷன்ல இப்போ HDFC பேங்க் மெட்ரோ பிளஸ் அப்படின்னு ஒரு புது கேட்டகரியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதன் அடிப்படையில தான் இந்த லாக்கருக்கான சார்ஜஸ் எல்லாம் மாத்தி அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ இன்னும் இதை எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா, உங்களோட லாக்கர் சைஸ் என்ன, நீங்க ஸ்மால் வச்சிருக்கீங்களா, மீடியம் வச்சிருக்கீங்களா, லார்ஜ் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது, அப்புறம் நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க, ரூரலா, அர்பனா, மெட்ரோவா, மெட்ரோ பிளஸா அப்படிங்கிறது, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளவு லாக்கர் சார்ஜஸ் இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகபட்சமா இது 184% வரைக்கும் உயர்த்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இது மட்டும் இல்ல, நீங்க லாக்கர் சார்ஜஸ் கூடவே எக்ஸ்ட்ராவா 18% ஜிஎஸ்டியும் பே பண்ணணும். சரி, இப்போ நீங்க எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருக்கீங்க, என்ன மாதிரியான லாக்கரை ஹோல்ட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்களுக்கான லாக்கர் சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, முதல்ல நீங்க என்ன கேட்டகரி ஆஃப் லாக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 1000 ரூபாயும், நீங்க ஸ்மால் சைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2000 ரூபாயும் லாக்கர் சார்ஜ் உங்களுக்கு. அதே மாதிரி மீடியம் இல்ல எக்ஸ்ட்ரா மீடியம் வச்சிருக்கீங்க அப்படின்னா 4000 ரூபாயும், லார்ஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 6000 ரூபாயும், எக்ஸ்ட்ரா லார்ஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 8000 ரூபாயும் லாக்கர் சார்ஜ் உங்களுக்கு போடுறாங்க. அடுத்தது செமி அர்பன் பகுதியை சேர்ந்தவங்க. சோ இந்த பகுதியை சேர்ந்தவங்க எக்ஸ்ட்ரா லார்ஜ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2200 ரூபாயும், ஸ்மால் சைஸ் வச்சிருக்கவங்களுக்கு 3000 ரூபாயும், மீடியம் இல்ல எக்ஸ்ட்ரா மீடியம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5000 ரூபாயும், லார்ஜ் சைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 8000 ரூபாயும், இதுவே எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10000 ரூபாயும் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது அர்பன் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா 2200 ரூபாயும், ஸ்மால் சைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா 4000 ரூபாயும், மீடியம் சைஸ் இல்ல எக்ஸ்ட்ரா மீடியம் சைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா 7500 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுவே லார்ஜ் சைஸா இருந்தா 10000 ரூபாயும், எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸா இருந்தா 15000 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது நீங்க மெட்ரோ பகுதியை சேர்ந்த மக்களா இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸை ஹோல்ட் பண்ணும்போது 3300 ரூபாயும், ஸ்மால் சைஸை ஹோல்ட் பண்ணும்போது 5000 ரூபாயும் நீங்க லாக்கர் ஃபீயா பே பண்ணணும். அடுத்தது மீடியம் சைஸ் இருந்தா 10000 ரூபாயும், எக்ஸ்ட்ரா மீடியம் சைஸ் இருந்ததுன்னா 12000 ரூபாயும் நீங்க பே பண்ணணும். லார்ஜ் சைஸ்க்கு 15000ம், எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸுக்கு 20000 ரூபாயும் நீங்க லாக்கர் ஃபீயா கொடுக்கணும். அடுத்ததுதான் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த மெட்ரோ பிளஸ் அப்படிங்கிற கேட்டகரி. இந்த கேட்டகரிக்கு கீழே நீங்க வரீங்க அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸா இருந்ததுன்னா 4000 ரூபாயும், ஸ்மால் சைஸா இருந்ததுன்னா 7500 ரூபாயும் நீங்க லாக்கர் ஃபீயா கொடுக்கணும். அதே மாதிரி மீடியம் சைஸ்க்கு 12500 ரூபாயும், எக்ஸ்ட்ரா மீடியம் சைஸ்க்கு 15000 ரூபாயும் உங்களுக்கு லாக்கர் ஃபீஸ் போடுறாங்க. அதுக்கப்புறமா லார்ஜ் சைஸ்க்கு 20000 ரூபாயும், எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ்க்கு 40000 ரூபாயும் லாக்கர் ஃபீயா டிசைட் பண்ணிருக்காங்க. சோ ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது நீங்க HDFC பேங்க்ல அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கேட்டகரிக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன மாதிரியான லாக்கரை ஹோல்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ஏத்த மாதிரி உங்களோட ஃபீஸை இப்படிதான் கால்குலேட் பண்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த லாக்கர் ஃபீஸ் உயர போகுது அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு மேஜர் சிட்டில இருக்கீங்க, உங்களோட லாக்கர் சைஸும் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஃபீஸ் ஹைக் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா நடந்திருக்கும் அப்படிங்கறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க ஒரு HDFC அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கீங்க, நீங்க லாக்கரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எத்தனை வருஷமா லாக்கர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு ஃபீஸ், இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்.